இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்கு. கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்ப அத லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. நான் என்னுடைய ஸ்கூல் இங்க இருந்து 5வது பில்டிங், இதுதான் ஸ்கூல். இங்க இருந்து 6வது பில்டிங் தான், இங்க இருந்து 6வது பில்டிங் தான் அந்த ஒயின் ஷாப்பு. 40 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் இதை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன முயற்சி பண்ணியும் எந்த அரசாங்கமும் எங்களுக்கு செய்யல. இந்த தாவேக அரசாங்கம் எங்களுக்கு பெரிய உதவியா. மிக்க நன்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. இது மூடிட்டீங்க. என் குழந்தைங்க, ஆயிரக்கணக்கான குழந்தைங்க இந்த தெருவில் போயிட்டு இருந்தது. 6 மணிக்கு மேல அந்த இடத்துல நடக்கவே, வெளியில லேடிஸ் நடமாட முடியாது. நிறைய பேர் ரோட்ல விழுந்து கிடப்பாங்க எங்க தெருலாம். மிக்க நன்றி. இது சொல்லிக்கதான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இன் லைவ் டிசைன்ஸ் வித் BKK. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்த்துக்கள். 144 பேர் உங்களை சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வின் பண்ணிட்டீங்க. நல்லபடியா அரசாங்கம் நடத்துங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இப்போ ஒரு காணொலி உங்களுக்கு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட பல வருஷங்களாக நான் முயற்சி செய்து பள்ளிக்கூடத்துல இருந்து 6வது பில்டிங் ஒரு ஒயின் ஷாப்பு. 6 மணிக்கு மேல லேடிஸ் வெளியில போக முடியாது, அப்படிலாம் இருந்தது. இந்த கடைகள்லாம் நீக்க சொன்னதுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது என்னன்னா, எல்லாருக்கும் பூரண மது விலக்கு. சரி, நீ பூரண மது விலக்கு பண்ணீங்கன்னா அவங்க கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சிருவாங்க, இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். 2வது, கவர்மெண்ட்டுக்கும் பணம் தேவைப்படும். எல்லா அரசாங்கம் வச்சிருந்து இதுல என்னோட ஒப்பீனியன் வேற மாதிரி, உங்களோட ஒப்பீனியன் வேற மாதிரி. பெண்களுக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு கிடையாது. ஜென்ரலா யோசனை பண்ணி சில விஷயங்கள் நாம செஞ்சுக்கணும். நிறைய இந்த மாதிரி புதுமைகளை செய்ததுக்கு, நல்லபடியா சில விஷயங்கள் செஞ்சதுக்கு அவசரப்படாம நிதானமா கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. யாரும் உங்களை தவறா பேசினா கூட மனசு கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா நான் ரொம்ப விரும்பிய ஒரு முதலமைச்சர். காமராஜருக்கு அப்புறம் சி. சுப்பிரமணியம் அவர்களுக்கு அப்புறம் எனக்கு பிடித்த ஒரு TVK முதலமைச்சர் திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள். சந்தோஷம். நல்ல விஷயங்கள் நிறைய செய்யுங்க. ஜனங்களோட விஷயங்களை ஒரு நேர்காணல் அந்தந்த ஏரியா MLA கண்டிப்பா மாசத்துல 1 நாள் 2 நாள் எங்களுக்கு நேர்காணல் வேண்டும். இதை பார்த்துக்கங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் நமக்கு பேசுறதுக்கே பயமா இருக்கும். சோசியல் மீடியால இந்த அரசாங்கம் இதை செய்தது, யார் பார்த்து என்ன நம்மளை பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். ஒரு பயம் இல்லாம இருக்கேன் நான் இப்போ. ரொம்ப பயம் இல்லாம மனசுல தெரிஞ்சு உங்களுக்கு நல்லதெல்லாம் வாழ்த்தி சொல்வோம். தப்பு இதா இருந்தா எடுத்து சொல்வோம். காதுல முடிஞ்சா வாங்கிக்கங்க, முடியுமானா சேஞ்ச் பண்ணிக்கங்க. இதுதான் உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிற ஒரு சின்ன விஷயம்.